வரும்பொழுது இது உண்மை ஆன்மீகம் என்பது எனக்கு புரியாத ஒரு காலகட்டம். முதல் நாங்கள் குடிலுக்கு வரும்பொழுது குருநாதர் சந்திக்கும் போதே உண்மை ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு அவர்கிட்ட விளக்கி சொல்ல சொன்னேன். அப்போ குருநாதர் மிக மிக எளிமையான முறையில் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்ட்டு எனக்கு போதித்தார்கள். அப்போ அவர்கள் போதிக்கும் பொழுது அகத்தீசன் தான் உனது தலைவன் அப்படின்னு அவர் தான் போதிச்சார். அவங்க தான் பெரும் தலைவன் அப்படின்னு போதிச்சாங்க. அவங்கள எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது மிக மிக எளிதாக அவர்கள் சொன்ன உபதேசங்கள் பூஜை செய்யணும், 3 குறிக்கோள் வச்சுருக்காங்க, வேண்டுகோள் வச்சு சொன்னாங்க. அதாவது பூஜை, அன்னதானம், சைவம், இந்த 3ஐயும் கடைபிடித்தால் உன் வாழ்க்கையில் தெளிவு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் எப்படி செய்கிறதுன்னு கேட்கும் பொழுது எங்கள் ஊரில் அன்னதானம் செய்கிறதுன்ற ஒரு பெரிய சிரமம். நான் வாழக்கூடிய ஊர் மலேசியா. அந்த ஊரில் இந்த மாதிரி அன்னதானம் தினமும் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் ஐயா கிட்ட குருநாதர்கிட்ட கேட்கும் பொழுது குருநாதர் சொன்னார், நீ எங்கேயும் போக வேண்டாம், உங்காரக்குடியில் சார்ந்து பொண்டுகள் செய் அப்படி சொல்லும் பொழுது அதிலிருந்து இங்கே நடைபெறுகின்ற அறப்பணிகளுக்கு எல்லாம் நாங்கள் அந்த மலேசியா நாட்டிலிருந்து ஒரு உதவிகரமாக இருந்து ஐயாவுக்கு தொண்டு செய்யும். அப்போ நாங்கள் தொண்டு செய்ய 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 எங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. அந்த மாற்றத்தில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழு ஏற்படுத்து. அதிலேருந்து அங்கேருந்து நம்ம செயல்படுறதுக்கு ரொம்ப எளிமையாக ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கோம்.